என்ன குடும்பமா வாசல் நின்னுட்டு எது ஆர்வமா இப்படி பார்த்துட்டு இருக்காங்க? இவ எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிறா? என்னத்த இவ எதுக்கு இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்க பார்வை. ஆமா, என்ன எல்லாரும் ஒன்னா வாசல்ல நின்னு யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? யாரையும் எதிர்பார்த்து நிக்கலம்மா. என் பேரன் கௌதம் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அத பார்க்கத்தான் எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கோம். சைக்கிள் தானே ஓட்டிட்டு வரான், ஒன்னும் பிளெயின் ஒன்னும் ஓட்டிக்கிட்டு வரலையே. ஆமா, அவன்கிட்ட ஏது சைக்கிள்? ஓ, புது ஆர்டர் வந்திருக்குல்ல, அந்த காசுல வாங்கி தந்தியா? சரி, அவனுக்கு யாரு சைக்கிள் ஓட்ட சொல்லி தந்துட்டு இருக்கா? தனியா அமிச்சிங்களா என்ன? நாங்க ஒன்னும் பொறுப்பு இல்லாம அனுப்பல. அவனுக்கு சொல்லித்தர வாசு தம்பி கூட போயிருக்கு. அந்த தம்பி மட்டும் தானா, இல்ல திருப்பி கொடுத்த கிஃப்டும் கூட வந்திருக்கா? அதுவும் தான். இப்ப என்ன? அப்போ உங்களுக்கு இந்த சுயமரியாதை பேச்செல்லாம் சும்மாதான் இல்ல? ஆமா, அந்த தொம்பி வந்துதான் அவனுக்கு சைக்கிள் சொல்லி தரணுமா? ஏன் உங்களுக்குன்னு ஒரு புள்ள இல்ல? அவனுக்கு 1008 பிசினஸ் இருக்குமா, நிக்க கூட நேரம் இல்ல. அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? உங்களுக்கு பல கோடி லாஸ் ஆயிடாது? என்னத்த நக்கலா என்ன? என்ன அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்கிட்ட சொல்ற? அவ்வளவு அக்கறை இருக்கிறவன் அவனே வந்து இல்ல சொல்லி கொடுத்துருக்கணும். பேச வந்துட்டான். அத்தை விடுங்க அத்தை. நம்ம கௌதம ஏன் காணோம்? எப்படி வருவான்? சைக்கிள் ஓட்ட பழகிறேன்னு ஏதாவது ஆர்வ கோளாறுல எங்கேயாவது விழுந்திருப்பான். அதான் இந்த கூத்தெல்லாம் நடக்கும்னு அவர் வந்து சொல்லி கொடுக்கல. ஏய் நிறுத்திடி. என் பேரன் ஒன்னும் விழ மாட்டான். அவ எப்படி வந்து நிக்க போறான்னு பாரு. அம்மா, சொல்லல, அது சத்தம் வந்துருச்சு. அடிதான் பட்டிருக்கோம். போங்க போங்க போங்க, மஞ்சள் பத்து போய் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க, போங்க. அங்க பாரு, சிங்க குட்டி மாதிரி வரான் பாருடி என் செல்ல பேரன். அது கீழே விழுந்த சத்தம் இல்ல, வானத்துல இருந்து பறந்து வர்ற சத்தம். நீ என்ன சொன்ன? என் பேரன் என்ன பிளைட் ஓட்டுறானான்னு கிண்டல் பண்ணியா? அவன் ஓட்டுற அழக பாருடி. அப்படியே ரக்கைய விரிச்சுக்கிட்டு பிளைட்டே வர்ற மாதிரி இல்ல? பாரு. கௌதம், அம்மா நான் எப்படி சூப்பரா ஓட்டுறானா? அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, வரேன். விஸ்வாக், நான் எப்படி சூப்பரா சைக்கிள் ஓட்டுறேனா? என்னால முடியாதுன்னு சொன்னல, என்ன சொன்ன? எனக்கு சொல்லித்தர யார் இருக்கான்னு தானே? எனக்கும் ஆள் இருக்குடா, அங்க பாரு.
தான் கெத்து. சாரிடா, சூப்பரா சைக்கிள் ஓட்டுறடா நீ. நானும் உன்னை தள்ளி விட்டதுக்கு சாரிடா. இனிமே நம்ம ஒன்னா சைக்கிள் ஓட்டலாம், சரியா? சரிடா. அம்மா எப்படிமா உன் பையன்? என் தங்கம்டா நீ. பின்னாடி ஒரு கேரியர் மட்டும் இல்ல, இருந்திருந்தா உன் சித்திய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஜாலியா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு அடுத்த ஆளுங்க முன்னாடி என்ன வாரலன்னா தூக்கம் வராதே. பிள்ளைங்களோட விளையாட்டா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது என்னைக்கு வினையாக போகுது. அவ கிடக்குறாடா என் செல்ல குட்டி, சூப்பரா ஓட்டுறடா டேய் தங்கம். பாட்டி, அங்கிள் தான் எனக்கு சூப்பரா ஓட சொல்லி கொடுத்தாரு. அம்மா, இதே மாதிரி நான் பெரியவன் ஆனதும் அப்பா வைக்க நல்லா கத்துக்கிட்டு உன்னையும் மதியையும் உட்கார வச்சு நான் ஓட்டுவேன், சரியா? சரிடா. ரொம்ப நன்றிங்க. இவன் சைக்கிள் பழகிட்டாங்கிற சந்தோஷத்தை விட இவன் முகத்துல ஏதோ சாதிச்சிட்டாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தெரியுது. இப்படி ஒரு சிரிப்ப நான் இவன் முகத்துல இப்பதான் முறையா பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு சின்ன விஷயத்துக்கு பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு? அவன் ஆசை நிறைவேறிடுச்சு, அந்த சந்தோஷம் போதும். அம்மா, சைக்கிள் இங்க இருக்குமா இல்ல அங்கிள் கொண்டு போயிடுவாரா? அம்மா சொல்லுமா, அங்கிள் திரும்ப சைக்கிளை கொண்டு போயிடுவாரா? இப்பவும் இத காஸ்ட்லி கிஃப்டா பார்க்காதீங்க. கௌதம் ஆசைப்பட்ட ஒரு பொருளா பாருங்க. அவனுக்குள்ள வந்த புது நம்பிக்கைய நாமளே திரும்ப கலைக்க வேண்டாம். கௌதம், சைக்கிள அப்பா பைக் கிட்ட கொண்டு போய் வை. அப்புறம் என்னடா, உங்க அம்மாவே சொல்லிட்டா. அதை எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க உள்ள வந்து விளையாடுங்க. பாட்டி பலகாரம் எடுத்து வைக்கிறேன் வா. தேங்க்ஸ்மா. இனிமே கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கணுமா சொல்லு, நானே சைக்கிள போய் ஸ்பீடா வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்பீடா வாங்கிட்டு வராராமா, பெரிய மனுஷன் இவரு.